நீ பாத்துட்டு இருக்கிறது ஹிடன் அனிமே சேனல் தான். சோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நான் பார்க்க போறது கிங்டம் ஆஃப் ரூயின்ஸ் அப்படின்ற சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 3 தான். அது மட்டும் இல்லாம நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் அண்ட் கமெண்ட் தான் எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. சோ நீங்களுமே லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுவீங்க நம்புறேன், இல்லாட்டி நம்பிக்கிட்டு இருக்கேன். சோ நீங்களுமே மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளோட பிளாஷ்பேக் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி விச் ஹண்ட் நடந்திருக்கல. அந்த விச் ஹண்ட்ல விச் இருக்கிற மொத்த ஏரியாவே பாத்தீங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே போட்டு நாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ரேடியா எம்பர்லயே பாத்தீங்கன்னா மொத்தமா எல்லாரையும் கொண்டு இருக்காங்க. அங்க இருந்து தப்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டோரக்கா தான். அந்த டோரக்கா எப்படி தப்பிச்சது போனா அங்க உள்ள ஒரு விச் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இங்க பாரு, நீ எப்படி இருந்தாலும் மேடம் ஒஃபிலியா இருக்காங்க, சோ அவங்க கிட்ட போய் சேரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள விச்ச பாத்தீங்கன்னா கண்ணு முன்னாடி சாகுறத நம்ம டோரக்கானாலேயே எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா பாருங்க. பட் என்னாலையும் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நம்ம மேஜிக் யூஸ் பண்ணி எஸ்கேப் பண்ணலாம்னு சொல்றாங்க பாருங்க. இல்ல அந்த மேஜிக் நல்லிஃபைட் மிஷின் இருக்கிறதுனால நம்மளால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. சோ இங்க இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிரு, இந்த உலகத்துல வாழ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. சோ நம்ம ஹீரோயினுமே வேற வழி இல்லாம அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறா. சோ அது மட்டும் இல்லாம அந்த பப்பட் பொம்மையுமே இருக்கு பாத்தீங்களா, அந்த பப்பட் பொம்மையுமே அந்த மேடம் தான் கொடுத்திருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் எஸ்கேப் பண்ண வரும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணையுமே அங்கேயுமே கொண்டுருவாங்க. பட் இப்ப பிரசன்ட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் செத்து போயிட்டா. சோ இதுதான் அவ கடைசி நப்ப நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோமே கேட்கறான் எப்படி தப்பிக்கிறது. அது மட்டும் இல்லாம என்னமோ சொல்லிட்டு இருக்கு, என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே ஹீரோயின் கேட்கிறா பாருங்க. பட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ்மே வந்து கவர் அப் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்குள்ளயுமே பாத்தீங்கன்னா ஹீரோயினை சுட்டு கொண்டுறாங்க. நம்ம ஹீரோமே சுட்டுட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா டிஃபென்சிவ் ஷீல்டு மாதிரி ஒன்று எழுதிட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். சோ அந்த டிஃபென்சிவ் ஷீல்டு பாத்தீங்கன்னா அஃபென்ஸ்லயும் யூஸ் ஆகுது. நம்ம ஹீரோஸ் மேல சுடுற புல்லட் எல்லாமே பாத்தீங்கன்னா திரும்பி அந்த சோல்ஜர்ஸ் மேலேயே வந்து படுது. சோ அந்த சோல்ஜர்ஸும் பயங்கரமா செத்துட்டே இருக்காங்க. இப்போ அந்த தூரமா அந்த சைக்கோ ஸ்னைப்பர் இருக்கான்ல, அவனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டார்கெட் பண்ணி ஷூட் பண்றா பாருங்க. நம்ம ஹீரோ மேலவே பாத்தீங்கன்னா அந்த புல்லட் வந்து நம்ம ஃபோர்ஸ்ல வந்து மோதிக்கிட்டு இருக்கு. பட் கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னா சிவாஜி படத்துல வர மாதிரி நின்னுக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோமே ரீரிட்டர்ன் பண்ணி அதோட அந்த புல்லட்டை 10 மடங்கு பெருசாக்கிட்டு இப்ப இதை டாச் பண்றா பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அனுப்புறான் பாருங்க. அதை கேட்டுட்டு அந்த சைக்கோ ஸ்னைப்பர் மேனு அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சிச்சு அப்படின்னு கண்ணு முன்னாடி சொல்லிட்டு இருக்கான். பட் பாதி பாடி காலி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பின்னாடி உள்ள பில்டிங்கும் சேர்த்து காலி ஆயிடுச்சு. சோ அந்த சைக்கோ ஆபீசர் மொத்தமா அந்த இடத்துல காலி. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல உள்ள எல்லாரையுமே நான் வந்து கொல்லதான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அதை அந்த ஸ்கிரீன்ல உட்காந்துக்கிட்டு அந்த டைரக்டருமே பார்த்துட்டு இருக்காரு. அவருமே எப்பதான் அந்த மிஷினை ஆன் பண்ணுவீங்க அப்படின்னு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீழே அவரோட தங்கச்சியுமே பாத்தீங்கன்னா அந்த டிவைஸ் ஆன் பண்றதுக்காக வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இதை நான் ஆன் பண்ணிட்டேன்னா எங்க அண்ணன் என்னை ரொம்ப பாராட்டுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு ஒரு 14 வயசு தான். இந்த 14 வயசு பொண்ணு கிட்ட எவன் தான் வேலையை கொடுத்தான்னு தெரியல. இது ஒரு அடுத்த சைக்கோன்னு சொல்லலாம். அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லைப்ரரி சீஃப் இருக்காங்களா, அவங்களுமே வந்துட்டாங்க. அவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இங்க பாரு இந்த மிஷினை என்ன இருந்தாலும் சரி நீ வந்து ஆன் பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாம இதை ஆன் பண்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. என்னமா நடக்குது, ஒருத்தங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டருமே கேட்கிறாரு பாருங்க கால் பண்ணி. அப்போ சீஃப்மே என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆன் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த ஆன் பண்ணதுனால எவ்வளவோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல நேச்சர் அப்படின்றது கம்ப்ளீட்டா மறைஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டா கியர் ரெவல்யூஷன் வந்துட்டோம். சோ ரொம்பவுமே பொல்யூஷன் பண்ணதுனால நேச்சருமே போயிருச்சு. அது மட்டும் இல்லாம விச்சுமே இல்ல. சோ அவங்க இருந்தா இந்த உலகத்தை ரீடேக் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க நேச்சர் மூலியமா. பட் விச்சுமே இல்ல, நம்மளுமே அவங்களை கொண்டுட்டோம். அதனால இந்த உலகத்தை ரீடேக் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 10வது குறைக்கு இந்த மேஜிக் நல்லிஃபை மிஷின்ல அப்படின்னா பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டா நம்ம எம்பரருக்கு முக்கியமா மறக்க முடியாத ஒரு நோய் வந்துச்சுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அது எம்பரருக்கு மட்டும் வரல, அந்த விச் ஹண்ட்ல கலந்துகிட்ட எல்லா சோல்ஜர்ஸ்மே வந்திருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மேஜிக் ஃபுட் அண்ட் டிவைஸ் ரேடியேஷன் எஃபெக்ட் பண்ணும்போது மேஜிக்கையும் நல்லிஃபை பண்ணும், 10க்கு பக்கத்துல உள்ள ஹியூமன்ஸோட செல்ஸையுமே அஃபெக்ட் பண்ணும். சோ அதனால இன்க்யூரபிள் டிசீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அவங்களால வாழ முடியாது சில மாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிங் வந்து ரொம்ப ராயல் ஃபேமிலி அப்படின்றதுனால அவருமே பாத்தீங்கன்னா பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இப்ப திரும்பி ஆன் பண்ணோம்னா எவ்வளவு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் ஆகும்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதோட பாத்தீங்கன்னா இந்த இல்னஸ் இந்த மேஜிக் நல்லிஃபை மிஷினால தான் வந்துச்சு அப்படின்றது இங்க எல்லாருமே கம்ப்ளீட்டா மறைச்சிருப்பாங்க. ஏன் நம்ம டைரக்டருக்கு இது ஒரு புது நியூஸா தான் தெரியும். பட் இப்ப டைரக்டருக்கு என்ன பண்ணே தெரியல. அவன் வாட்டி எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கான். இப்போ அவனை ஸ்டாப் பண்ணலன்னா வேற என்னதான் வழி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தங்கச்சியுமே என்ன பண்ணுதுன்னா, நான் எங்க அண்ணன் சொல்றதை செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே பாத்தீங்கன்னா பைத்திய மாதிரி போயிட்டு அந்த மிஷினை ஆன் பண்ண போறா. சரி இவன் ஆன் பண்ணிடுவா, எல்லாரும் இங்க வந்து வெளியே போயிருங்க, நான் மட்டும் அவளை போய் தடுக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு லேபரேட்டரி சீஃப்மே பாத்தீங்கன்னா தடுக்க ட்ரை பண்றாங்க. பட் என்னதான் தடுக்க நினைச்சாலும் அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா எதையுமே கேட்காம அவளுமே ஆன் பண்ணிடுறான். ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட மேஜிக்மே நல்லிஃபை ஆயிடுது. மேஜிக்மே யூஸ் பண்ண முடியாம சோ மேஜிக் யூஸ் பண்ணனால அந்த கோயிலுமே பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோமே என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஓகே இதுதான் நம்ம முடிவா அப்படின்னு நம்ம ஹீரோமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு சைடு அந்த டைரக்டருமே இன்னொரு தங்கச்சிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறா பாருங்க. உன்னோட தங்கச்சிக்கு ஒன்னாலும் உன்னோட தங்கச்சியை நான் முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்திட்டேன். பட் எனக்கு ரொம்ப பெரிய சிவியர் டேமேஜ் ஆயிடுச்சு. அதை பத்தி
கவலைப்படாத, நம்ம வந்து ரேடியா எம்பையர், நம்ம நாடுதான் முக்கியம், நம்ம நாட்டு மேல எவன் போர் எடுத்து வந்தாலும் அவன் நம்ம கொல்றதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த லேபரேட்டரி சீஃப்மே சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, இதுதான்டா வாய்ப்பு, அவனை சுட்டு தள்ளுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே ரவுண்ட் அப் பண்ண போறாங்க. நம்ம ஹீரோமே ஒரு குயில் எடுக்க போறான் பாருங்க. பட் குயில் எடுக்க போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் மட்டும் ஃப்ரண்ட்ல வந்து போய் நிப்பாங்க. பட் எல்லாருமே சுட போகும்போது பாத்தீங்கன்னா மேல இருந்த ஒரு பில்டிங்மே கீழே விழுக ஆரம்பிக்குது. அப்படி விழுகும் போது எல்லாருமே தனித்தனியா போயிடுறாங்க. அண்ட் ஃபைனலி ஹீரோமே கதை முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோட தலையை இத்தனை வேற கொண்டிருப்பா, உனக்காக இதை நான் பண்றேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தலையுமே பாத்தீங்கன்னா ரெண்டா வெட்டிடுறா. நம்ம ஹீரோமே எதுவுமே பண்ண முடியாம அப்படியே உட்காந்துடுறான். ஸோ சம்பவ இடத்துலயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே அந்த இடத்துல சிதைய போயிட்டான்னு சொல்லலாம். ஸோ அதை பார்த்துட்டு செம்மையா பண்ணமா, நீ ஒன்னே மாதிரி தான் எல்லா சோல்ஜரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த டேரக்டர் இருக்காருல, அவருமே பாத்தீங்கன்னா ரொம்ப மேரத்துல நிக்கிறாரு. ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. நியூஸ் கிங் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் அந்த லேபரேட்டரி சீஃப் இருப்பாங்களா அவங்களுக்கும் அப்புறம் அந்த தங்கச்சிங்க இருக்குல்ல ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இந்த மிஷினை ஆன் பண்ண ரொம்ப சிவியரான டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஒட்டுமொத்த எம்பையர்ல காவாசி எம்பையர் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அது ஒரே ஒருத்தனால. அதுக்கு அந்த எம்பையர் ரீபில்ட் பண்றாங்க பாருங்க. அப்போ அந்த கிங்குமே என்ன அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா, நம்ம வந்து எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம வந்து ரேடியா எம்பையர், நம்மளோட சயின்டிபிக் டெக்னாலஜி யாராலையும் பீட் பண்ண முடியாது, நம்ம தாண்டா முக்கியம், நம்ம தாண்டா வாழ்க்கை, நம்ம தாண்டா எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பத்தாவது குறைக்கி நம்ம தாண்டா அடுத்து கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப பார்த்துட்டு இருக்கும் போது அங்க உள்ள ஒரு பையன் என்ன கேட்கறான்னா, எதுக்கு சார் அவன் வந்து ஹியூமன் தானே, எதுக்கு அந்த விச்சு கூட பேசுறா அப்படின்னு கேட்கும் போது யாருக்கு தெரியும் அவன் என்ன நினைச்சான், அவனுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்களோ என்னமோ அப்படின்ற மாதிரி அந்த டீச்சருமே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, ஸோ எக்ஸாம் ஒழுங்கா படிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கிளாஸ் முடிஞ்ச எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொண்ணு கிட்ட இன்னொரு பொண்ணு என்ன சொன்னா, இங்க பாரு நேத்து நீ நினைச்சா உன்னோட பாய் ஃப்ரெண்டை நீ காப்பாத்திருக்கலாம், பட் நீ காப்பாத்தல, அது உன்னோட மிஸ்டேக் தானே அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு என்னால காப்பாற்றவே முடியாது, நான் காப்பாத்துறதுக்குள்ள அந்த பில்டிங்மே என் மேல விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா பாருங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல, அவளுமே காப்பாத்த ட்ரை பண்ணியிருந்தானா கண்டிப்பா இந்த பொண்ணு செத்து போயிருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு மேல அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்கா பாருங்க. அப்படி செலுத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்டுமே யோசிச்சு பாக்குற, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த பொண்ணு காப்பாத்தி இருந்தா கண்டிப்பா இவளுமே செத்து போயிருப்பா அப்படின்றது தெரிய வருது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு மேனு நம்ம ஹீரோவை போட்டோ எடுத்து வச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த பையன் யாரு, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு, ஆனா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. பார்த்தா பக்கத்துல ஒரு ஆபீசர் இருந்தாரு. ஆக்சுவலி இவர் அடுத்த சைக்கோன்னு சொல்லலாம். இந்த கதையில ஏகப்பட்ட சைக்கோ வந்துட்டு இருப்பானுங்க. நீங்க வேணா பாருங்க, ஏகப்பட்ட சைக்கோ வந்துட்டு இருப்பானுங்க. ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல 10-15 சைக்கோ கண்டிப்பா வருவானுங்க. ஸ்டோரிக்குள்ள போவோம். இந்த சைக்கோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு நான் இதை யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன், அது மட்டும் இல்லாம இதை வந்து யார்ட்டையுமே மறந்துரு, அது மட்டும் இல்லாம இந்த போட்டோவை வச்சுக்கனா வச்சுக்கோ, அது வாங்கி இஷ்டம் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார், பட் இருந்தாலும் இந்த பையன் போனது ரொம்ப பெரிய தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே பாத்தீங்கன்னா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அவ எஸ்கேப் ஆகி 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த சைக்கோ என்ன பண்றான்னா கவர்மெண்ட் கால் பண்ணிட்டு, இங்க பாருங்க எனக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்கூல்கள் ஓடிட்டு இருக்கா, அந்த ஸ்கூல் பொண்ணு அவளோட போன்ல டெரரிஸ்டோட போட்டோ இருக்கு, அந்த போட்டோ வச்சு அவட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா, சோ அவளை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடப்பாவி, இப்பதான் 10 நிமிஷம் முன்னாடி உன்னை எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருப்பான். பட் உடனே பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கான். சரி ஓகே நான் என்ன பண்றது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த மேக் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க போன்லயே. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷுவல் அபியூஸ்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஒரு சைக்கோன்னு சொல்லலாம். பத்தாவது குறைக்கு அங்க ஒரு லேப் இருக்கு. அந்த லேப்ல நம்ம ஹீரோவை தனித்தனியா பிரிச்சு மேய்ஞ்சுக்கிட்டு ரிப்போர்ட் எடுக்கிறாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம கிட்ட ஒரு தலை வந்துச்சு, அந்த தலை கம்ப்ளீட்டா ஃபேக். அது மட்டும் இல்லாம இது வந்து குளோனிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ரியலான ஹியூமனே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஹீரோ உண்மையிலேயே சாகலங்க, எங்கேயோ உயிரோட இருக்கா அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை கொன்னது யாரு அப்படின்றது தெரியல. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதும் புரியல. இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் இந்த இடத்துல முடியுது. சோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம். மறக்காம பாருங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் தான் எந்த மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சோ அந்த சீனை மறக்காம கமெண்ட் ஸ்டெப்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்ப நான் தான் எங்களுக்குமே தெரிய வருது, ஓகே உங்களுக்கு இந்த சீன் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.